நான் ஃபர்ஸ்ட் டைம் பைக் வாங்கும்போது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரியுமா? லைஃப் செட்டில்டா, மாசா என்ட்ரி கொடுக்கலாம், கேர்ள்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ரியாலிட்டியில் ஒண்ணுமே நடக்கல. ஏன் அப்படின்னா பெட்ரோல்னா 100 போச்சு. அதனால நான் லோக்கல்ல பஸ் பாஸ் எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்காவது ஒரு நாள் பக்கத்துல ஒரு 2 தெரு நம்ம 4 தெரு தள்ளி போய் டீ குடிச்சிட்டு வரலாம், இல்லை ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போவோம். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் தம்பி வந்து பையனை கட்டிட்டு போங்க அப்படின்வாங்க. ஏன்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம ஹெல்மெட் போடாம போயிருப்போம். பக்கத்து தெருவில் ஃப்ரெண்டை பார்க்க போற கேப்ல ரோட்ல ஏதோ 4 பொண்ணு போச்சு அப்படின்னா எங்க பாரு நீ நல்லா இருக்கான் அப்படின்னு ஒரு பார்த்து எதுவும் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இதுதான். பட் ஆனா வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம ஆசையா ஒரு நாள் வந்து டேங்க் ஃபில் பண்ணி வச்சிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்துதாங்க மச்சான் எனக்கு ஒரு கொஞ்சம் எமர்ஜென்சியா வண்டி வேணும் கொஞ்சம் கூட அப்படின்வான். சரி நம்மளும் அன்னைக்குன்னு பார்த்து சரி ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்காம விட்டானா கோச்சிப்பானா இல்லை தப்பா எடுத்துப்பானா அப்படின்னு நம்ம ஒரு மைண்டுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு சரி மச்சான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ரிட்டர்ன்ல நம்மகிட்ட வண்டியை கொடுக்கும் போது தள்ளிட்டு வந்து தருவான். என்னடா அப்படின்னா மச்சான் பெட்ரோல் காலி ஆயிடுச்சுடா, எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியதாடா அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா என்ன மச்சான் என்கிட்டயே பெட்ரோல் காசு கேட்குறியா அப்படின்னுவான். சரி போடா போகுதுன்னு விட்டுடலாம். மழை பெய்யுற அன்னைக்கு ஜாலியா ரெயின்ல வந்து ரெயின் பைக் ரைடு ஏஸ்டிக் அப்படின்னு சொல்லி போடலான்னு போவோம். பேண்ட் வந்து வெட்டா இருக்கும், சாக்ஸ் ஸ்மெல்லா இருக்கும். மழை போங்கிட்டு அப்படின்ட்டு வைங்க. சரி அதெல்லாம் ஓகே. இந்த பைக்கை சர்வீஸ்ன்னு ஒன்று எடுத்துட்டு போனேன்னு வைங்கண்ணே, உண்மையிலேயே சொல்றேன் பைக்கை சர்வீஸ் தான் பண்ண எடுத்துட்டு போனேன்னா இல்ல புதுசா இன்ஜினை வாங்க போனேன்னா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸ்மால் சர்வீஸ் சார் அப்படின்னு சொல்லுவான். ஆனா பில்லோ ரேட்டை 5000 10,000 போட்டிருப்பான். ஏன்டா அப்படின்னா சார் நீங்க பைக் வாங்கின பைக்குக்கு இவ்வளவுதான் சார் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆகும்வான். நெஞ்சே வலிக்கும், என்னடா பண்றது, ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் வேற வரி. ஃபைனலா என்னன்னா நான் இதெல்லாம் நினைச்சேன் பட் ஆனா இதெல்லாம் நடக்கல அப்படின்னு உங்க லைஃப்ல இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம என்னவா இருக்குன்னு ஃபாலோ அப் பண்ணிட்டு போங்க.